ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். வீட்டில் சொன்னது கேட்டரிங் வேலை. திருச்சி லாட்ஜில் உயிர் விட்ட சிறுமி. திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சதாம் ஹுசேன், வயது 19. அரியமங்கலத்தைச் சேர்ந்த சிறுமியை காதலித்து வந்துள்ளார். 12ஆம் வகுப்பு முடித்துள்ள அவருடன் அவ்வப்போது கேட்டரிங் வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி சிறுமி வேலைக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றுள்ளார். தொடர்ச்சியாக வேலை இருப்பதால் வீட்டிற்கு வர 1 வாரம் ஆகும் என கூறியதாக தெரிகிறது. ஆனால் அவர் வேலைக்கு எங்கும் செல்லாமல் தன்னுடைய காதலன் சதாம் ஹுசேனுடன் ஊர் சுற்றினார். இருவரும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்துள்ளனர். கடைசியாக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்துள்ளனர். மதியம் உணவு சாப்பிட்ட பின் சிறிது நேரத்தில் சிறுமிக்கு மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன காதலன் சதாம் ஹுசேன் தன்னுடைய நண்பர் ஷேக் அப்துல்லாவை உதவிக்கு அழைத்துள்ளார். இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்துச் செல்லுமாறு கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். சிறுமியின் இறப்பு சந்தேகத்துக்கிடமாக இருந்ததால் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அங்கு வந்த போலீசார் சதாம் ஹுசேன் மற்றும் ஷேக் அப்துல்லா இருவரையும் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். சதாம் ஹுசேனுக்கும் அந்த பெண்ணுக்கும் போதை மருந்து பயன்படுத்தும் பழக்கம் இருந்துள்ளது. இருவரும் தம்பதிகள் என்று சொல்லி திருச்சி லாட்ஜில் ரூம் எடுத்துள்ளனர். உல்லாசமாக இருந்துவிட்டு போதை ஊசி பயன்படுத்திய போது சிறுமி இறந்ததாக தெரிய வந்துள்ளது. சிறுமிக்கு அதிக அளவு போதை மருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து சதாம் ஹுசேன் தங்கியிருந்த லாட்ஜ் அறையில் சோதனை நடத்தப்பட்டது. அங்கிருந்து 70 போதை மாத்திரைகள், ஒரு சிரிஞ்ச், மாத்திரை கலக்கப்பட்ட நீருடன் கூடிய 2 டீ கப்புகள் கைப்பற்றப்பட்டது. போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் இறந்த சிறுமியின் தாய் ஷகிலா பேகமுக்கும் போதைப் பொருள் பழக்கம் இருந்துள்ளது. சிறுமி வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவரே போதை மாத்திரைகளை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. திருச்சி போலீஸ் துணை கமிஷனர் சிருஷ்டி சிங் தலைமையில் விசாரணை நடக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டே சதாம் ஹுசேன் மீது பாலியல் துன்புறுத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது போதை ஊசி செலுத்தப்பட்டு இறந்த சிறுமியிடம் அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு போக்சோ வழக்கில் கைதானார். பின்னர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாலையில் குறுக்கே வந்த 2 வீலர் லாரி மீது கார் மோதி 3 பேர் மரணம். மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் அரவிந்த், வயது 30. இவரது மனைவி ஜனனி, வயது 27. 8 மாத கர்ப்பிணியான ஜனனிக்கும் அரவிந்துக்கும் 3 வயது பெண் குழந்தை உள்ளது. அரவிந்த் தனது குடும்பத்துடன் பெங்களூருவில் வசித்து வந்தார். சொந்த ஊருக்கு செல்வதற்காக மனைவி மற்றும் குழந்தையுடன் காரில் புறப்பட்டார். காரை வீரகுமார் என்பவர் ஓட்டி வந்தார். கார் அரவக்குறிச்சி அடுத்த ஈசனத்தம் பிரிவு சாலை அருகே வந்தபோது திடீரென 2 வீலர் ஒன்று சாலையை கடந்ததாக கூறப்படுகிறது. 2 வீலர் மீது மோதாமல் இருக்க காரை ஓட்டி வந்த வீரகுமார் வாகனத்தை இடதுபுறமாக திருப்பியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்புறத்தில் அதிவேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் காரின் முன்பகுதி லாரியின் அடியில் சிக்கி நொறுங்கியது. இதில் காரில் பயணம் செய்த அரவிந்த், அவரது மனைவி ஜனனி மற்றும் கார் டிரைவர் வீரகுமார் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இறந்தனர். காரில் இருந்த 3 வயது பெண் குழந்தை, 2 வீலரில் வந்த பாண்டித்துரை ஆகியோர் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளனர். அக்கா போனில் பேசியதால் ஆத்திரம், அரிவாள் எடுத்து தம்பி வெறிச்செயல். திருநெல்வேலி சுத்தமல்லி அடுத்த மேல கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமலட்சுமி, வயது 23. கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். ராமலட்சுமிக்கு ராகுல், முத்துகிருஷ்ணன் என்ற 2 சகோதரர்கள் உள்ளனர். இதில் முத்துகிருஷ்ணன் நாங்குநேரி பகுதியில் உள்ள ஹோட்டலில் கேஷியராக வேலை செய்து வருகிறார். சமீப காலமாக ராமலட்சுமி அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளார். தனது அக்கா யாருடனோ பழகி வருகிறார் என முத்துகிருஷ்ணன் சந்தேகப்பட்டார். இனிமேல் என் முன்னால் இப்படி செல்போனில் பேசக்கூடாது என கண்டித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோயில் திருவிழாவையொட்டி விடுமுறைக்காக முத்துகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்திருந்தார். நேற்று இரவு ராமலட்சுமி நீண்ட நேரமாக செல்போனில் பேசியதை பார்த்த முத்துகிருஷ்ணன் மீண்டும் கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. ஆத்திரமடைந்த முத்துகிருஷ்ணன் வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து ராமலட்சுமியை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த ராமலட்சுமி ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். சத்தம் கேட்டு வந்த பெற்றோர் அவரை
ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் இறந்தார். இதுகுறித்து ராமலட்சுமியின் தாய் கண்ணகி அளித்த புகாரின் பேரில் சுத்தமல்லி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து முத்துகிருஷ்ணனை கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் காதல் தொடர்பான பிரச்சனையால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அக்காவை கொன்றேன் என முத்துகிருஷ்ணன் வாக்குமூலம் அளித்துள்ளார். செல்போனில் பேசியது தொடர்பாக அக்கா தம்பி இடையே ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்த சம்பவம் சுத்தமல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாரிதாசுக்கு சொந்த ஜாமீன், சென்னை சைபர் கிரைம் அதிர்ச்சி. யூடியூபர் மாரிதாஸ் தாவேக அரசை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குறித்து ஏஐயால் உருவாக்கப்பட்ட படங்களுடன் அவர் செய்த விமர்சனம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவரை நேற்று காலை மதுரையில் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். அவரது கைதுக்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட மாரிதாஸ் இரவு சென்னையில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி மாரிதாசுக்கு சொந்த ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். சொந்த ஜாமீனுக்கு அவர் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் 1 வார காலத்துக்கு வழக்கை விசாரிக்கும் அதிகாரி முன் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. கரண்ட் இல்ல சிஎம் சார், தூக்கம் தொலைத்து வீதிக்கு வந்த மக்கள். யாரு உங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு? அவரு மக்கள் சம்பளத்தை வாங்கிட்டு சொகுசா இன்வெர்டர்ல போய் உட்காந்து தூங்கிட்டு ஏசி போட்டு ஜெனரேட்டர் போட்டு தூங்கிட்டு இருப்பான் மனுஷன். நாங்க இங்க நாய் மாதிரி இங்க இருக்கணும். இப்ப நீங்க போய் சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார்கிட்ட போய் கேட்டா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அவரு இபி நான் கட்டுறேன், 1 மாசம் நான் கட்டல, 1 நிமிஷம் என்னுடைய ஒரு நாளைக்கு எவ்வளவு பெனால்டி? அது இல்லாம 10 நாள் நான் கட்டலனா என்னோட பிளக் நீங்க புடிங்கன்னு வந்துடுறீங்க. இதோட பெனால்டி எவ்வளவு? இதை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இந்த மாசத்துல எத்தனை நாள் கரண்ட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, எத்தனை வாட்டி என்ன பண்ணிக்கிறீங்கன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் தொடர்ந்து இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆரணியில் கடந்த சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் 12 மணி வரை மின்தடை ஏற்பட்டது. மக்கள் பொறுமையிழந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதன் பிறகு மின் விநியோகம் சரி செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவும் ஆரணி பேரூராட்சி பகுதிகளில் 10 மணி முதல் 12 மணி வரை மின்தடை ஏற்பட்டதை அடுத்து மக்கள் ஆரணி பஜார் பகுதியில் மீண்டும் சாலை மறியல் செய்தனர். அதிகாரிகள் வந்து அவர்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர். அதிக நுகர்வு காரணமாக மின்தடை ஏற்படுவதாக அதிகாரிகள் கூறியதை மக்கள் ஏற்க மறுத்தனர். அதன் பிறகு ஒரு வழியாக இரவு 1:30 மணிக்கு மின் விநியோகம் சரி செய்யப்பட்டது. 2019 இதே பிரச்சனை ஆச்சு. இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு உட்கார வச்சீங்க. ஏடி வந்தாரு பண்றது தவறுன்னு யாருமே சொல்லல. தவறு கிடையாது, சரி, உரிமை இது. இப்ப நீங்க போய் சொல்லுங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சார்கிட்ட போய் கேட்டா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அவரு என்ன ஆர்டர் பண்ணுங்க, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எதுக்கு நான் சிஎம் கிட்ட குடுக்கறேனாவே? ஏங்க அடா நான் தான் சொல்றேங்க, சிஎம் கிட்ட குடுத்தா குத்துக்கோ, எதுக்கு அதுன்றான். ஏங்க ஜெய் பதில் சொல்லுமா இல்லையா சார்? நீங்க வந்து கடைநிலை ஊழியருக்கு விட முன்னாடி இருக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. இருக்கு வர உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, இருக்குல்ல, நீங்க ஊழியர் தான். இதேபோல சென்னை மேடவாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நேற்று இரவு 3 மணி நேர மின்தடை ஏற்பட்டது. மக்கள் தூங்க முடியாமல் அவதியுற்றனர். ஆவேசமடைந்த அவர்கள் மேடவாக்கம் மின்வாரிய அலுவலகம் சென்று முற்றுகையிட்டனர். அங்கு ஊழியர்கள் இல்லாதது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். போலீசார் வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினர். முதல்வர் விஜயன் தொகுதியான பெரம்பூரில் சில இடங்களில் நேற்று முன்தினம் இதேபோல மின்தடை ஏற்பட்டது. அடுத்து 2 எம்எல்ஏக்கள் அவுட். தாவேகாவுக்கு வரும் புதிய கட்சி. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது. அதில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்தலில் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்துள்ளது. திமுக கூட்டணியில்
தனி சின்னத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அணி மாறின. இதில் காங்கிரஸ், விசிக மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகள் அமைச்சரவையிலும் சேர்ந்துள்ளன. இதனால் திமுக சின்னத்தில் மதிமுகவினர் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ தன் மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையிருக்க திருச்சி சென்றிருந்த முதல்வர் விஜயை அவர் சந்தித்தார். அத்துடன் கடந்த 4ஆம் தேதி முதல்வர் விஜயை அவரது வீட்டிலும் சந்தித்து பேசினார். இதுகுறித்து தவேக வட்டாரங்கள் கூறியதாவது: தவேக அமைச்சரவையில் இடம்பெற முடியாமல் போனதால் துரை வைகோ மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார். அதனால் முதல்வரை சந்தித்த துரை வைகோ, நீங்கள் சொன்னால் இப்போதே எங்கள் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய வைக்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி உங்களுடன் கூட்டணிக்குள் வந்து விடுகிறோம். நாம் இணைந்து இடைத்தேர்தலை சந்திக்கலாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் முதல்வர் விஜய்க்கு இதில் விருப்பமில்லை. ஏனென்றால் தவேக கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டுமானால் வெளியேற வாய்ப்புள்ளது. அவர்களின் 4 எம்எல்ஏக்களை ஈடுகட்ட அதிமுகவிலிருந்து 4 பேர் வந்துவிட்டனர். ஏற்கனவே குதிரை பேரம் என தவேக அரசு மீது விமர்சனம் இருக்கிறது. இந்த நிலையில் திமுக சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை ராஜினாமா செய்ய வைத்தால் தவேகவுக்கு கெட்ட பெயர்தான் கிடைக்கும். அதன் தாக்கம் இடைத்தேர்தலில் தவேகவின் வெற்றியை பாதிக்கும் என்று முதல்வர் விஜய் நினைக்கிறார். இருப்பினும் மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து கூடுதல் தொகுதிகளில் இடைத்தேர்தலை சந்திக்கலாம். அதுதான் தவேகவுக்கு நல்லது என அதன் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் கருதுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வருடமாக இரவில் நடந்தது என்ன? டிரான்ஸ்பார்மர் மர்மம் விலகியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கடந்த 2 ஆண்டுகளாக டிரான்ஸ்பார்மர்களை சிதைத்து செம்பு கம்பிகள் திருடப்பட்டு வந்தன. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 800 கிலோ செப்பு கம்பிகள் திருடு போனதை அடுத்து சிங்கம்புணரி, உலகம்பட்டி, நெற்குப்பை, எஸ்பி மங்கலம், SS கோட்டை காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்தது. இந்த நிலையில் SS கோட்டை போலீசார் முத்துசாமிப்பேட்டையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு மினி வேன் வந்தது. அதில் 2 சிறுவர்களும் 2 இளைஞர்களும் 76 வயது முதியவரும் இருந்தார். அவர்களுடைய வாகனத்தில் செம்பு கம்பிகள் இருந்தது குறித்து விசாரித்தபோது முறையான பதில் வரவில்லை. அதனால் அவர்களை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்தபோது அவர்கள்தான் செம்பு கம்பிகளை திருடி வந்தது தெரியவந்தது. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 11 இடங்களில் செம்பு கம்பிகள் திருடி உள்ளனர். திண்டுக்கல் கொண்டு சென்று விற்றது தெரியவந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிங்கம்புணரியை சேர்ந்த இளைஞர் கருப்பையா, சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த மதன்குமார், 76 வயது அந்தோணிதாஸ் ஆகியோரை கைது செய்தனர். மற்ற 2 பேர் 17 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களை மதுரை சிறுவர் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்த்தனர். மற்ற 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருப்பத்தூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர்.